திருச்சபையானவர்களுக்கும் என்னுடைய வார்த்தைகளை முன்கூட்டி சொல்றதுக்கு முன்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசு கிறிஸ்து தாமே நம்மோடு கூட இருந்து இந்த காரியங்களை நமக்கு வாய்க்க பண்ணுவாராக. 96வது சங்கீதத்தில் 2வது வசனம் இப்படியாக நமக்கு போதிக்கிறது. 96:2 கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. இன்றைய நாளிலும் அருமையான வாலிப பிள்ளைகள் சொன்ன சாட்சிகளை நம்ம கேட்டோம். கர்த்தரை இன்னைக்கு நமக்கு தெரிந்து கொண்ட ஒரு பாடத்தின் தலைப்பு என்ன என்றால், நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தலைப்பாக இருக்கிறது. கர்த்தரை நாம் பாடுகிறோம், கர்த்தரை நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறோம். எனக்கான ஒரு கேள்வி என்னன்னாக்கா, அவருடைய இரட்சிப்பை குறித்து நான் சுவிசேஷமாக அறிவிக்கிறேனா என்ற ஒரு கேள்வி எனக்குள்ளாக எழும்பினது. அதன் வழியாக நம்ம இந்த காலத்திலும் நம்ம இந்த காரியங்களை பார்த்து தியானிக்கும்படி என்னோட கூட நீங்களும் ஜெப சிந்தையோட இந்த காரியங்களை தாங்கப்படி கேட்டுக்கொள்கிறேன். அவருடைய இரட்சிப்பை கூறும்படிக்கு தேவன் நமக்கு என்ன ஒரு காரியத்தை வைத்து இருக்கிறார் என்று பார்க்கும்போது, வேதாகமத்திலே மத்தேயு எழுதின அதிகாரத்தில் நம்ம எடுத்து படிக்கிறோம். மத்தேயு எழுதின அதிகாரம் 9வது அதிகாரம் 36, 37, 38 நடக்கிற சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அங்கே போதித்து கொண்டு இருக்கும்போது திரளான ஜனங்களை பார்க்கிறாரு. அங்க பார்த்து அவர் சொல்ற வாக்கியம் என்னன்னாக்கா, அவர்கள் மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மனதுருகி அவர் என்ன சொல்றாருனாக்கா, தம்முடைய சீஷர்களை நோக்கி அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம் என்று சொல்கிறார். அதனால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்றார். அங்கே சீஷர்கள் கிறிஸ்துவை சந்தித்த போது ஒரு 2 சீஷர்கள் அவரோட கூட பிரயாணம் பண்ணினாங்க, அவரோட கூட இருந்தாங்க, அவருடைய காரியங்கள் எல்லாம் கவனித்து வந்தாங்க. அப்படி இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவானவர் தமக்கு சித்தமான 12 சீஷர்களை தெரிந்து கொண்டதை நம்ம பார்க்க முடிகிறது. அதே அதிகாரத்தில் பார்க்கும்போது 10வது அதிகாரம், மத்திய 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் பார்க்கும்போது, அவர் தம்முடைய 12 சீஷர்கள் தமிழத்தை வர வைத்து அசுத்தாவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று பார்க்க முடிகிறது. இந்த சீஷர்களை தெரிந்து கொள்ளும் போது அவர் எப்படிப்பட்ட வாஞ்சை உள்ளவராக இருந்தார் என்பதையும் மார்க் அதிகாரத்தில் பார்க்கும்போது, ஒரு மலையின் மேலே ஏறி அவர் தமக்கு சித்தமானவர்களை தெரிந்து கொண்டார் என்று பார்க்க முடிகிறது. அதே போல் இன்னொரு வசனத்தில் பார்க்கும்போது, லூக்காவில் பார்க்கும்போது, அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேலே ஏறி ரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் வேண்டி இந்த 12 சீஷர்களை அவர் தெரிந்து கொண்டார் என்று பார்க்க முடிகிறது. சரி, இந்த 12 சீஷர்கள் என்னத்துக்காக தெரிந்து கொண்டார் என்ற ஒரு கேள்வியை நான் கேட்கும்போது இப்படியாக நம்ம பார்க்கிறோம். இயேசுவை பற்றி எவைகளை கண்டும் கேட்டும் இருந்தனரோ அவைகளை உலகத்திற்கு அறிவிக்கவும் சாட்சிகளாக இருக்கும்படி அவர் தமது சீடர்களை அழைத்தார் என்று சொல்கிறது. உலகத்தை ரட்சிப்பதற்காக அவர்கள் தேவனுடன் கூடிய ஒரு ஊழியக்காரர்களாக இருக்க வேண்டியது அவருடைய சித்தமாக இருந்தது. எப்படி 12 முற்பிதாக்கள் அதிகாலத்தில் அந்த இஸ்ரேல் மக்களை வழிநடத்துகிறதுக்காக சாட்சியாக வைத்தார்களோ, அதே போல இந்த காலத்துல அவர் இருந்த காலத்துல 12 சீஷர்களை சுவிசேஷ சபையின் பிரதிநிதிகளாக அப்போஸ்தலர்களை நிற்க வேண்டும் என்று அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். இது மாத்திரம் இல்லாம இதற்கு மேல அவர் 70 பேரை நியமித்து நீங்கள் போய் சாட்சிகளாக இருக்கும்படி தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பி அவர் எங்கெங்க போறாரோ அங்கன்னா அவருக்கு முன்னாக 2 பேரை அனுப்பி அந்த இடத்தை ஆயத்தம் பண்ண முடியாது செய்தார். சரி, அப்ப இந்த 12 சீஷர்களும்
அவர்களுடைய குணநலங்கள் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கும்போது, அவர்கள் அழைக்கும் போது அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், என்ன வாழ்ந்து கொண்டிருந்தாங்கன்னு பார்க்கும்போது நமக்கு எல்லாம் தெரிந்தது தான். அந்த சீஷர்கள் குணத்தில் பார்க்கும்போது அவங்களுக்கு அவிசுவாசம் இருந்துச்சு, சந்தேக குணமும் இருந்துச்சு. அவர்கள் விதவிதமான குணங்களையும் வித்தியாசமான தோற்றங்களுடையவர்களாக இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய சிறந்த மேன்மையான ஒரு குணம் என்னன்னாக்கா, அசராது உழைக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருந்தாங்க. கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்கள் இருந்தாங்க. உதாரணமாக பார்க்கும்போது ஆயக்கா நாயகி மத்திய இருக்கிறாராங்க. இயேசுவை அறியேன் என்று சொல்லி சபித்து மறுதளித்த சீமோன் பேதுரு இருக்கிறாரு. இயேசுவோட மிக நெருக்கமாக இருந்த யோவானும் யாக்கோபும் எப்படிப்பட்ட குணாதிசயம் உள்ளவர்களாக இருந்தால் பார்க்கும்போது, ஒரு காரியத்தில் அவர் சுவிசேஷம் அறிவித்து கொண்டு இருக்கும்போது, பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும்போது அங்கே அவரை நம்பாமல் எல்லாம் போனாங்க மக்கள் தான். அந்த நேரத்தில் யாக்கோபும் யோவான் என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னாக்கா, லூக்கா 9:54-56 எடுத்து படிச்சுக்கும் போது அவர் சொல்றாரு, அவங்க அந்த காரியத்தை கேட்கவில்லை. இவங்க 2 பேருக்கும் ஒரு கோபம் வந்துடுச்சு. என்ன சொன்னாங்கன்னாக்கா, லூக்கா 9:54 அவருடைய சீஷராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நான் கட்டளையிட வேண்டாமா என்று கேட்கிறார். உமக்கு சித்தமா என்று கேட்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, அவர்களை திரும்பி பார்த்து, நீங்கள் இன்னும் ஆவி உள்ளார்கள் என்று அறியீர்கள் என்று அதட்டி, மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்று சொல்றார். அப்போ இதை 10 பேரும் கேட்டு அவர் மேலே, யாக்கோபு மேலேயும் யோவான் மேலேயும் எரிச்சல் ஆனார்கள் என்று சொல்றோம். இப்படி அவர்களுடைய குணங்கள் கிறிஸ்துவின் சித்தத்திற்கு இசைவாக இல்லாமல் கொஞ்சம் அப்படி இப்படி உலக பிரகாரமான ஒரு காரியத்தில் அவங்க நோட்டம் உடையவர்களாக இருந்தபடினாலே அவர்கள் இந்த மாதிரி குணங்கள் இருந்துச்சு. ஆனால் இருந்தாலும் கடவுள் என்ன செய்கிறாரு, அவர்களை வடிவமைக்கும்படியாக, அவர்களை சீர்படுத்தும்படியாக அவர்களுக்கு சில காரியங்களை கட்டளையிடுகிறார். அப்போ அவர்கள்ட்ட இருந்த உலக பிரகாரமான நோக்கங்கள், வேற்றுமையான குணங்கள், குறைபாடுகள் இருந்தாலும் அவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தமாக இருந்துச்சு. எப்படி உழைக்க வேண்டும் எனக்கா, இவருடைய பலவீனங்களில் கிறிஸ்துவின் பலம் பரிபூர்ணமாக கிருபையுடன் விளங்கும்படி இயேசு தமது சீஷர்களை தம்முடன் சேவை செய்யும்படியாக ஒரு சேவைக்காக அமர்த்த வேண்டும். அதுக்காக அப்போஸ்தலர் 2 பேர் இட்டு அவர் என்ன சொன்னார், நீங்கள் போய் ஊழியம் செய்கிறதுக்கான வழியை ஏற்படுத்திட்டார். அப்போ நம்முடைய ஜீவியத்திலும் சொல்கிறோம், நம்ம சில காரியங்கள்லாம் செய்து கொண்டு இருக்கும்போது, சபையிலையும் சரி, வீட்டிலையும் சரி, வேலை இடத்துலையும் செய்யும் போது, நம்மளுடைய காரியங்கள் முக்கியமாக உலகத்தை சார்ந்து இருக்கிறதுனால தேவனோட சித்தம் அங்கே நிறைவேறாமல் போய் கொண்டிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் இங்கே என்ன செய்கிறார் இவர், அவர்களை ஊழிய பணியர்களை கிறிஸ்து அவர்களை பலப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். அப்போ என்ன நடக்குது, அந்த மாதிரி தன்மையில், அந்த மாதிரி நேரத்தில் 1 கொரிந்தியர் 13:10 எடுத்து படிப்போம். 1 கொரிந்தியர் 13:10. ஆமாம், நிறைவானது வரும்போது குறைவானது வைப்போம். அப்போ அவங்களோட மனநிலை எப்படிப்பட்ட குணாதிசயம் உள்ளவர்களாக இருந்தாலும் கிறிஸ்துவை பற்றி அவர்கள் பேசும்போது, போதிக்கும் போது அவர்களுடைய குணங்கள் கிறிஸ்துவின் சாயலாக மாற்றப்படுகிறது என்பதை ஒரு அறிவுறுத்துதலாக அந்த காரியங்களை அவருக்கு செய்தார் என்று பார்க்கும்போது, அப்படி செய்த பிறகு இப்போ சிஷ்யர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயத்தமாகி வருகிறாங்க. இயேசு கிறிஸ்துவை பற்றி பேச வேண்டும். அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி அந்த சீஷர்களை தமிழகத்தில் வர வைத்து அசுத்தாவைகளை துரத்தவும் சகல வியாதிகளும் சகல நோய்களும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்போது அவங்க என்ன செஞ்சாங்க, எங்க முத போனாங்கன்னு தெரியுமா? மத்திய 10ஆம் அதிகாரம் 6வது வசனம். மத்திய 10:6. ஆமா, இங்க என்ன சொல்றாரு, அவர் கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் அவர்களுக்கு கொடுத்த பிறகு நீங்க எங்க போங்க, காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கு போங்க. அப்ப எனக்கு ஒரு கேள்வி, ஏன் ஆடுகள் காணாம போனுச்சு? இந்த ஆடுகள் யார்? வேதம் நம்மளுக்கு சொல்லுது, என் ஜனம் என்ன காணாம போன ஆடுகள் சொல்றாரு. அப்ப இந்த ஆடுகள் என்ன, ஏன் காணாம போச்சுன்னு பார்க்கும்போது அவங்களுக்குள்ள பிரச்சனை என்ன, ஏன் இஸ்ரவேல் வீட்டார் காணாமல் போனார்கள் என்று பார்க்கும்போது நம்ம செய்கிறோம், நம்ம
எரேமியா 50:6 எடுத்து படிக்கிறோம். என் ஜனங்கள் காணா போன ஆடுகள், அவர்களுடைய மேய்ப்பர்கள் அவர்களை சிதற பண்ணி பர்வதங்களை அலைய விட்டார்கள். ஒரு மலையிலிருந்து மறுமலைக்கு போனார்கள், தங்கள் தொழுவத்தை மறந்து விட்டார்கள். இங்க இன்னொரு காரியம், ஜனங்கள் காணாம போயிட்டாங்க, அவருடைய ஆடுகள் காணாம போயிடுச்சு. ஆனா இன்னொரு என்ன, அவருடைய மேய்ப்பர்கள் அவர்களை சிதறடிச்சு போயிட்டாங்க. இன்னொரு இது, இங்க ஜனங்கள் காணாம போயிட்டாங்க, மெய்ப்பரும் காணாம போயிட்டாங்க. அப்ப என்ன செய்யறது? அப்ப இங்க ஒரு காரணம் முதல்ல பார்க்கும்போது, ஏன் மெய்ப்பர்கள் அவர்களை சிதற பண்ணினார்கள் என்று பார்ப்போம். மத்திய 15:6. மத்திய 15:6 வசனத்தை படிப்போம். ஆமா, புறஜாதியாரின் வழிமுறைகளாலும் உலக பாரம்பரிய காரியங்களாலும் தங்களை கரைப்படுத்தி கொண்டு தேவனர் கற்பனை அவமாக்குகிற தலைவர்கள் என்று பார்க்கிறது. அந்த மேய்ப்பர்கள் எப்படிப்பட்ட குணம் உள்ளவர்களாக இருந்தார்கள் நம்ம பார்ப்போம். ஏன்னா அவங்க தேவனுடைய சத்தியத்தை பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொய்து செவியாமல் சிருஷ்டியை தொய்து சேவித்தார்கள் என்று பார்த்தோம். காலையில் கூட இன்னைக்கு ஓய்வு நாள் புள்ளி புத்தகத்தில் படித்தோம். அவர்கள் எப்படி வழிவிட்டு விலகி போனாங்க என்றதை நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா அதே போல தான் அந்த ஆடுகளும் தங்களே மேய்த்து கொள்ளத்தக்கத அவங்களும் வழி விலகி போனாங்க. அந்நியக்காரங்களை கொண்டு அவர்கள் என்ன செஞ்சாங்க, தேவனுக்கு கோபம் மூட்டினார்கள் என்று பார்க்க முடியுது. அதே போல எரேமியா 10:21 ஒரு விளக்கம் தருகிற வசனத்தை நம்ம பார்த்தோம். எரேமியா 10:21. ஆமா, இங்க இடத்துல மேய்ப்பர்கள் மிருக குணமுள்ளவராகி கர்த்தரை தேடாமல் போனார்கள், ஆகையால் அவர்கள் காரியம் ஆக்காமல் போய் அவர்கள் மந்தையெல்லாம் சிதறடிக்கப்பட்டது என்று சொல்றது. அப்போ நம்ம என்ன சொன்னோம், ஆட்டு மந்தைகள் சிதறடிக்கப்பட்டது காரணம் மேய்ப்பர்கள் சொல்லிடலாமா? சொல்ல முடியாது. அதே போல மேய்ப்பர்கள் தான் அதை சிதறடிக்கப்பட்டார்கள் சொல்ல முடியாது. எல்லாருமே அப்படி கிடையாது. இதன் காரணம் என்ன, அவர் ஜனங்கள் இப்போ ஜனங்கள் மொத்தமா எல்லாரையும் பார்க்குறாங்க. அவருடைய ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தாங்க, பார்த்து என்ன செஞ்சாங்கன்னு பார்க்கும்போது எரேமியா 2:13 எடுத்து படிப்போம். ஆமா, இங்க என்ன சொன்னாங்க, என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய எண்ணெய் விட்டு விட்டார்கள், தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். இதைத்தான் நீங்க உபாகமம் 22 பார்க்கும்போது 32ஆம் அதிகாரத்துல எடுத்து படிப்போம். உபாகம் 32 அதுல பார்க்கும்போது 14வது வசனத்துல படிப்போம். 15 படிப்போம். உபாகம் 32:15 படிப்போம். பதினாறு 17 18. ஆமா, அவருடைய ஜனங்கள் இதை தான் செஞ்சாங்க. என்னாக்கா அவர்களை ஜனிப்பித்த கண்மலை அவர்கள் நினைவாக போய் அவரை பெற்ற தேவனையும் அவர்கள் மறந்து போனார்கள் என்று பார்க்க முடியுது. அதே போல நிறையா வசனங்கள் வருது. அதில் ஓசியா 11:7 கூட என் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை பற்றி கொண்டார்கள் என்று பார்க்கும்போது, அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ஜனங்களாக இருந்தாலும் சரி, மெய்ப்பர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் மாறுபாடான உபதேசங்களையும் கொள்கைகளையும் பின்பற்றி போனவர்களாக இருந்தபடினாலே இங்கே எல்லா அந்த ஆடுகள் காணாமல் போய்விட்டது நம்ம பார்க்க முடியுது. சரி,
அப்ப அந்த ஆடுகள் காணாம போயிடுச்சுன்னு வந்து நம்ம விட்டுட முடியுமா? இப்ப நம்ம என்ன செய்யணும்? யோவான் 10ஆம் அதிகாரத்தில் இயேசுவும் இதை தான் சொல்றாரு. என்ன சொல்றாருனாக்கா, யோவான் 10:8 எடுத்து படிப்போம். ஆமா, எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் எப்படி இருக்காங்க? கள்ளரும் கொள்ளைக்காரருமா இருக்கிறார்கள், ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை என்று வேதம் சொல்கிறது. அவங்களுக்கு அந்த மாதிரி மெய்ப்பர்களுக்கு ஒரு பேர் இருக்குது. என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, யோவான் 10:12 எடுத்து படிப்போம். ஆமா, இங்க இன்னொரு இதுன்னு பார்க்கும்போது அந்த மெய்ப்பர்கள் எப்படிப்பட்ட குணமுள்ளவர்களா இருக்கிறாங்க பார்க்கும்போது கள்ளரும் கொள்ளைக்காரமா இருக்கிறார்கள். அவங்களுக்கு இன்னொரு பேர் என்னன்னா கூலியாள். கூலியாள் என்ற ஒரு பேர் இருக்குது. அந்த கூலியாள் என்ன செய்யறானாக்கா, அந்த ஆடுகள் அவங்க சொந்தமா என்ன அது பண்ணினா அந்த ஆடுகளை விட்டு அவன் ஓடி போய்க்கிறோம். ஏன்னாக்கா ஓனாய் வந்து அந்த ஆடுகளை பச்சிக்கும்படி அங்கே வந்து விட்டது என்று பார்க்குறோம். இப்போ யோவான் 10:13 கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறவன் அப்படியால் அவன் ஓடி போடுகிறான், ஆடுகளுக்காக அவன் கவலைப்படவில்லை. இந்த நேரத்தில் நம்ம வந்து ஒரு காரியத்தை நல்லா சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவன் தம்முடைய சீஷர்களை அனுப்புகையிலே காணாமல் போடு ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கு போங்கன்றாரு. போகும்போது பரலோகராஜ்யம் சமீபித்தர்கள்னு சொல்ற காரியங்களை செய்து கொண்டு போங்கன்றாரு. அந்த வழியில பார்க்கும்போது நமக்கு முன்பாக இருக்கிற அந்த காணாமல் போன ஆடுகள் யார் என்று நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அவங்க எப்படி இருந்தாங்க? அந்த ஜனங்கள் சத்தியத்தை அறியாம, தேவனுடைய வார்த்தைகளை கேட்காம, செவி கொடுக்காம, வழிவிட்டு விலகி போன பிள்ளைகளாக இருக்கிறாங்க. அந்த நடத்தின மெய்ப்பர்களும் அதே குணம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். இன்றைய காலகட்டத்தில் இப்படிப்பட்ட மெய்ப்பர்கள் இருக்கிறத குறித்து நமக்கு வேதம் நம்மளுக்கு சொல்லவில்லையா? வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவங்க வந்து என்ன சொன்னாங்க? அவங்க வாயில் என்ன இல்லை? வேதத்தை காக்கிற காரியங்கள் அவங்க வாயில இல்லை. அவங்களுக்கு என்ன இல்லை? விடிய காலத்து வெளிச்சம் இல்லை. அந்த விடிய காலத்து வெளிச்சம் அவங்கள்ட்ட இல்லைனாக்கா அந்த ஆடுகள் எப்படி அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்? இன்னைக்கு உலகத்தில் நம்ம பார்க்கும்போது எத்தனையோ மக்கள்கள் இப்படித்தான் வழி விட்டு விலகி அந்நியமாக்க முகமாய் பொய்யான சத்தியங்களுக்கு செவி கொடுத்து தங்களுக்கான ஒரு மெய்ப்பர்களை தேடிக்கொண்டு அவர்கள் இந்த உலகத்தை வாசம் பண்ணி கொண்டே இருக்கிறார்கள். இந்த காரியத்திற்காக நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒன்று இருக்கிறது. என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது, அப்படிப்பட்ட மெய்ப்பர்கள், அப்படிப்பட்ட கூலியால் எப்படிப்பட்ட குணம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க? ஓனாயை போல வந்து பிரி போடுகிற ஒரு குணம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க. இப்ப வேதம் நம்மளுக்கு சொல்லுது 2 பேதுரு 2:1. 2 பேதுரு 2:1. ஆமா, அவங்க என்ன சொல்றாங்க? கள்ளத்திரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு எதுவான வேத புரோட்டுகளை தந்திரமா நோய பண்ணி தங்களை கிரயத்துக் கொண்ட ஆண்டவரை மறுதளித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள் என்று சொல்கிறது. அப்ப இங்க அடையாளப்படுத்தி காட்டப்பட்டது அந்த கூலியால் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? அவன் ஓனாயை போல ஒரு குணமுனைவனாக இருக்கிறான். அவன் என்ன செய்யறானாக்கா, ஆடுகளை பட்சித்து கொண்டு இருக்கிறான். இந்த காலகட்டத்திலும் நம்ம சுற்றி உள்ள மக்கள் இந்தமாரி ஓனாகிட்ட இன்னைக்கு மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க என்று நம்ம பார்க்க முடிகிறது. இப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு தான் ஆண்டவர் இங்கே ஒரு வார்த்தையை சொல்றாரு. மத்தேயு 10:16. இங்க ஒரு ஆச்சரியமான காரியம். இந்த ஆடுகள் ஏற்கனவே காணா போன ஆடுகள்.
இப்போ அந்த ஆடுகள் திரும்பியும் அவருடைய மந்தையில் சேர்க்கப்படுவதற்கு முன்னாக ஒரு காரியம் நடக்குது. இந்த ஆடுகள் இப்போ வந்து சீஷார்கள்னு வச்சுக்கலாமே, அந்த இடத்துல அந்த ஆடுகள் சீஷார்கள் வச்சுக்கலாம். இந்த சீஷார்களை எங்க அனுப்புறாரு? இப்போ ஓனாய் கூட்டத்துக்கு, ஓனாய் கிட்ட அனுப்புறாரு. ஆடுகள் இருந்த இடத்துல ஓனாய் வந்து பிரி போடுகிறது ஒரு காரியம். இங்க ஆடுகளை ஓனாய் இடத்துல அனுப்புறாரு. இப்ப அந்த ஆடுகள் எப்படிப்பட்ட தைரியமுள்ள ஆடுகளா இருக்க வேண்டும்? அப்போ சொல்றாரு, இதோ நான் உங்களை அனுப்புகிறேன், ஆகால் நீங்க சர்ப்பங்களை போல வினாவில்லாதவர்களா இருங்க, சர்ப்பங்களை போல. அப்போ இன்னைக்கு நம்ம உலகத்துக்கான காரியங்கள் இல்லை, உலக பிரகாரமான வாழ்க்கைக்கு நம்ம என்ன செய்யறோம்னாக்கா சர்ப்பங்களை போல வினாவில்லாதவர்களா வந்து அதை பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம வாங்கிக்கிறோம். ஆனா இங்க என்ன சொல்றாரு, அது அந்த பொய்யான தீர்க்கதரிசிகள், பொய்யான மேய்ப்பர்கள், பொய்யான கூலியால், அந்த பொய்யான ஓனாய்கிட்ட சர்ப்பத்தை போல நம்ம வினாவில்லா இருக்கிறது நம்ம என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும்? தேவனுடைய சத்திய மார்க்கத்தை, சத்தியத்தை நன்கு அறிந்து கொண்டால்தான் நம்ம என்ன செய்யணும்? நம்ம வந்து அவங்கள்ட்ட போய் பேச முடியும். இல்லாட்டி அவங்கள பேச முடியாது. அந்த ஓநாய்கள் நம்மளை பிரி போட்டு விடும். அதே நேரத்தில் என்ன இருக்குது? புறாக்களை போல கள்ளங்காவிட மற்றவர்களாக இருக்க வேண்டும். பவுல் சொல்ற போல யூதனாகவும் கிரேக்கனாகவும் இருந்து அந்த ஆடுகளை மீட்டு கொள்ளத்தக்கதாக நம்ம வழிநடத்தப்பட வேண்டும். கர்த்தர் சொல்கிற இந்த காரியங்களில் நம்ம மும்முரமாக இருக்கும்போது தான், நம்ம பயபக்தியில் நடந்து கொள்ளும் போது தான் இந்த காரியங்கள் நமக்கு வரும். அப்போ இந்த காரியங்களை புரிந்து கொள்றதுக்கு அந்த ஆட்டுக்குட்டிகளை எப்படி நம்ம மீட்டு கொண்டு வர்றதுக்கு நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு கதையை ஒன்று சொல்கிறோம். அந்த கதையை நம்ம பார்ப்போம். இப்போ அந்த ஒரு படத்தை போடுங்க பசித்து. அப்படியே அதுக்கு முன்னால் உள்ள படம். ஆலா, கெவின் கார்ட்டர், இவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆலா, அவர் ஒரு நல்ல ஒரு ஃபோட்டோகிராஃபர், ஜூர்னாலிஸ்ட்டு. இவர் என்ன செஞ்சாருனாக்கா, இவரோட ஆசை என்னன்னாக்கா, ஒரு மிகப்பெரிய மேன்மையான ஒரு விருதை பெறும்படியாக இவர் பிரயாசப்பட்டார். அதாவது ஃபோட்டோகிராஃபருக்குன்னா கிடைக்கக்கூடிய விருது என்னன்னாக்கா புலிட்சர் என்ற ஒரு பட்டம். அந்த பட்டத்தை வெல்ல வேண்டும் என்பதற்காக அவர் வந்து மிக சிறந்த ஒரு படத்தை பிடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு என்ன செஞ்சார், ஒவ்வொரு காரியமும் சுற்றி வரும்போது அங்கே இந்த படத்தை பிடிச்சார். அடுத்த படத்தை காட்டுங்க. இந்த படத்தை அவர் பிடிச்சார். இந்த படத்துல இருந்து நீங்கள் என்ன கற்றுக்கொள்ளிங்க, என்ன பார்க்குறீங்க? முதல்ல அது ஆமாம், ஏன் பார்த்துக்கிட்டு கொண்டு இருக்குது? ஆமாம், இந்த படத்தை அவர் பிடிக்கும் போது, இந்த படத்தை பிடிச்சதுக்கு அவருக்கு வந்து விலையேற பெற்ற அந்த பரிசு அவர் கிடைச்சிது. அந்த புலிச்சார் என்ற பரிசை அவர் பெற்றுக்கொண்டார். உலகமே அவரை போட்டி புகழ்ந்துச்சு. கிட்டத்தட்ட 3 மாசத்துக்குள்ள அந்த போட்டோகிராஃபர் தற்கொலை செய்து செத்துக்கு போயிட்டார். ஏன் செத்து போனார்? அவருடைய நோக்கம் மேன்மையான ஒரு படத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், மேன்மையான ஒரு பதவியை, ஒரு பரிசனை பெற வேண்டும் எடுத்தாரு. இந்த படத்தை எடுத்தாரு. ஆனால் நான் 3-4 மாசத்துக்குள்ள தற்கொலை பண்ணி செத்து போனார். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, அந்த காலத்தில் நல்ல வேலை வாட்ஸ்அப்னா கிடையாது. ஜுர்னால் மூலியமா, இந்த தொலைபேசி மூலியமாக தான் சில காரியங்கள் நடக்கும். அவருக்கு கொடுக்கப்பட்ட இந்த தருணத்தில் என்ன கேள்வி வந்துச்சுன்னு தெரியுமா? அவரை பற்றி கேள்வி கேட்டது என்ன? அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சு? ஆமாம், அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சு? அது பெண் பிள்ளை. அது கிட்டத்தட்ட ஒரு 3 வயசா தர 7 வயசாக தரல. இந்த பிள்ளைக்கு என்ன ஆச்சு? அந்த கேள்வி தான் அவரை வந்து தற்கொலை பண்ணுறதுக்காக வழிநடத்துச்சு. அந்த பிள்ளை வந்து பல வருஷத்துக்கு அப்புறம் உயிரோடு இருந்து தான் சொன்னாங்க, சரித்திரம் உண்டு. இவர் அந்த படத்தை பிடிச்சிட்டு அவர் என்ன செஞ்சார், இந்த படத்தை நான் அருமையான ஒரு படத்தை நான் எடுத்துட்டேன், எனக்கு அந்த பரிசு நிச்சயமாக கிடைக்கும் சொல்லிட்டு தானே இந்த புகைப்பெற்ற அந்த புகைப்படம் எவ்வளோதுக்கு அவ்வளோ ரீச் ஆகிடுச்சோ அவ்வளோதுக்காக அவர் மன பாதிக்கப்பட்டு மன குற்றம் கொண்டு அவர் என்ன செஞ்சிட்டாரு, 34 வயசில் தற்கொலை பண்ணிக்கிட்டார். இந்த கதையை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னாக்கா, இந்த படத்தை அவர் எடுத்த உடனே அவர் வந்து பயங்கரமாக அழுதாராம். ஓடி போய் தன்னுடைய ஃபோட்டோகிராஃபர்னு ஃப்ரெண்டோட போய் கதறி அழுதுட்டு, இந்தமாதிரி படத்தை எடுத்தேன், நான் சந்தோஷமாக இருக்குது, ஆனாலும் எனக்கு ஒரு மன கஷ்டமாக இருந்துச்சு. இந்த உடனே வீட்டுக்கு போய் பிள்ளையை கட்டி பிடிச்சி அழுதாராம். ஏன்னா இந்த பிள்ளைக்கு எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் இந்த பிள்ளை மடிந்து கொண்டுக்கிறத பார்த்தாரு. நான் படத்தை எடுத்துட்டேன், அந்த கைகை கூட என்னால் விரட்ட முடியல,
நீட்டு ஒரு மன வருத்தத்தில் மனசு உடைந்தவராக அவர் தற்கொலை செய்து கொண்டார். இப்போ இந்த கழுகுக்கு வருவோம். நம்ம இந்த கழுகு இந்த படத்தில் அந்த பிள்ளை எப்போ சாகும், எப்போ அதை தின்னலான்னு காத்து கொண்டு இருக்கிறது. யோபு 39 அதிகாரத்தை எடுத்து படிப்போம். யோபு 39 29 30 வசனத்தை எடுத்து படிப்போம். ஆமாம், பிணம் எங்கேயோ அங்கே கழுகு சேரும் என்று சொல்ல வசனத்தை அங்கே படிக்கிறோம். இதை தான் நம்ம லூக்கா 17:37 அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக எங்கே ஆண்டவரே என்றார்கள். அதற்கு அவர், பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் கூடும் என்றார். அந்த மனுஷனோட வாஞ்சை இந்த சிறப்பான ஃபோட்டோகிராஃபாக மாறணும், நல்ல ஒரு பரிசு எடுக்கணும்னு ஒரு ஆசை. ஆனால் கடைசியில் அவன் அங்கே ஒரு கூலி ஆளாக தான் இருந்து வேலை செய்தான ஒழிய அந்த பிள்ளையை காப்பாற்றக்கூடிய எண்ணம் அவனுக்கு அங்கே இல்லாமல் போயிடுச்சு. இன்றைய காலகட்டத்திலும் கடவுள் நம்மள்கிட்ட கேட்குற ஒரு கேள்வி, காணாமல் போன ஆடுகளாக இஸ்ரவேல் வீட்டாருக்கு நீங்கள் போங்க. அந்த காணாமல் போன ஆடுகள் யார் நம்ம கண்டுபிடிக்க வேண்டும். உங்களை பொறுத்தவரை காணாமல் போன ஆடுகள் யார்? யார்? நம்ம பொதுவாக சொல்லிடுவோம், சத்தியம் அறியாத மக்கள், புறஜாதியார் வாக்கியின்படி முறைமையின்படி வாழ்கிற மக்கள் நம்ம சொல்லிடலாம். ஆனால் நான் இதெல்லாம் குறித்து சிந்திச்சு பார்க்கும்போது முதலாவது காணாமல் போன ஆடுகள் யாருனாக்கா என் மனைவி பிள்ளைகள் தான். என் சகோதரர் சகோதரிகளும் காணாமல் ஆடுகள். கடவுள் சொல்றார், உன் பக்கத்திலே இவ்வளோ பெரிய கூட்டத்தை வச்சு இருக்கிறாங்க, நீ என்ன செய்யற? எங்கெங்கேயோ போய் ஆடுகளை தேடி ஓடுறோம். என் குடும்பத்தில் கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் இருக்கிறாங்க. என் சகோதர சகோதரிகளும் சரி, எல்லாரும் இருந்தாலும் சரி, குடும்பத்தில் எல்லாமே இருக்கிறாங்க. அவங்கள கவனிக்காமே நான் விட்டு கொண்டே இருக்கிறேன். எப்படின்னா, இந்த சகோதரன் போல ஏதோ ஒரு படத்தை பிடித்து விட்டு, ஏதோ ஒரு காரியத்தை செய்து விட்டு, அவர்களை நோக்கி பார்க்காமலே, அவர்கள் பேசுகிற காரியங்களை கவனிக்காமலும், அந்த ஆடுகள் ஓனாய் பீறிப்படும்படியாக அவர்களை விட்டு விட்டு நான் கொண்டு தான் இருக்கிறேன். கர்த்தர் சொல்றார், யோவான் 10:16, ஆமாம், அந்த தொழிலுள்ள ஆடுகள் வேற இடத்துல இருந்தாலும் அது எனக்கு முன்பாக ஒரு சாட்சியின் ஆத்மாவாக அங்கே இருந்து கொண்டிருக்கிறது நான் கவனிக்காம இருக்கிறோம். அப்போ சிறதிலுண்ட ஆடுகளைப் போல இருந்தீர்கள், இப்போது உங்க ஆத்மாக்களுக்கு மெய்ப்பரும் கண்காணியத்து திருப்பப்பட்டு இருக்கிறீர்கள் என்று நான் சாட்சி பார்க்கறாமே அங்க அவர்களோட வாழ்ந்து கொண்டு அந்த ஆத்மாக்களை ஓனாகிட்ட கொடுத்து கொண்டே தான் இருக்கிறேன். இயேசு சொல்றாரு, நீங்கள் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்களா? இந்த சாட்சி எப்படிப்பட்ட காரியத்தை அவர்களுக்கு முன்பாக நான் வைக்க போகிறேன் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அந்த சாட்சிகள் எப்படி இருக்க வேண்டும்? ஒன்று, தேவனோட வார்த்தைகளின்படி செய்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும், அல்லது தனக்குத்தானே கிறிஸ்துவின் அச்சியாரங்கள் தரித்து கொள்கிற ஒரு பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று இருக்கிறது. இந்த கதைகளை எல்லாம் நம்ம பார்க்கும்போது இந்த ஆத்மாக்கள் நமக்காக கொடுக்கப்பட்ட நம் பக்கத்தில் வைத்திருக்கிற ஆத்மாக்கள் என்று கடவுள் நமக்கு காட்டிக் கொண்டு இருக்கிறார் என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. நம்முடைய முதல் சுவிசேஷமே நம் வீட்டிலிருந்து துவங்குகிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய சொந்தக்காரங்களும் பக்கத்து வீட்டுக்காரங்களும் இவர்கள்லாம் இருக்கிறாங்க. இவர்களை நம்ம சந்திக்க வேண்டும், அவர்களிடம் நம்ம பேச வேண்டும். கர்த்தர் சொல்றாரு, நீங்க அவங்க இடத்துல போய் அந்த போற நேரத்தில் பரவாயில்ல சமீபித்து இருக்கிறது என்று மற்றவர்களுக்கு அது போதிங்க, அது உங்களுக்கு சாட்சியாக இருக்கும்னு சொல்றாரு. இப்போ திரும்பி சீஷர்கள் கூட நம்ம வருவோம். அவர்கள் இந்த உலகத்தை வெறுத்து
கிறிஸ்துவ அறிந்து கொண்ட அந்த காரியங்களை பழக்கப்படும் போது அவங்களுக்கு கேட்குற கேள்விகள் சில இருக்கிறது. பேதுரு கேட்குறாரு, ஆண்டவரே, எல்லாவற்றையும் விட்டு விட்டு நாங்கள் உண்மை பின்பற்றி வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அப்போ இயேசு சொல்றாரு, மத்திய 19ஆம் அதிகாரம் 27-30 எடுத்து படிப்போம். கர்த்தர் சொன்ன இந்த வாக்குத்தத்தம் அவருடைய சீஷர்களுக்கு நீங்கள் சாட்சிகள் இருப்பதற்கான ஒரு வாக்குத்தத்தை இங்கே கொடுக்குறாரு. அவர் வந்து பரலோக ராஜ்யத்தில் அவரோட கூட சிங்காசனத்தில் அவருக்கு பக்கத்தில் உட்காரும்படியான ஒரு காரியத்தை ஏற்படுத்தி கொடுத்துக்கிறார். அதை பார்க்குறோம். சரி, இப்போ நமக்கான ஒரு ஆலோசனை, சபைக்கான ஒரு ஆலோசனை என்னன்னு பார்க்கும்போது கர்த்தர் சொல்கிறாரு, ஒரு வசனம் வந்து மிக அருமையான ஒரு வசனத்தை நம்ம பார்க்க முடியுது. மத்திய 11:12 எடுத்து படிப்போம். ஆமாம், இங்கே மத்தியில் சொல்லும் போது அவர் சொல்றாரு, மத்திய அதிகம் 11:12, யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோகராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறார்கள் அதை பிடித்துக் கொள்கிறார். எது பலவந்தம் பண்ணுகிறது, யாரால பலவந்தம் பார்க்கும்போது அதே வசனத்தை லூக்கா 16:16 கொஞ்சம் தெளிவாக நம்மளுக்கு விளக்கம் காட்டி கொடுக்கிறது. நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது, அது முதல் தேவனோட ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது, யாவரும் பலவந்தமே அதிலே பிரவேசிக்கிறார்கள் என்பாங்க. இந்த காரியங்களை நம்ம புரிந்து கொள்றதுக்கு கடவுள் நம்மளுக்கு அழைத்திருக்கிற என்ன அழைப்பு கொடுத்துருக்கிறாருனாக்கா, நீங்க வந்து எனக்கு சாட்சிகளா இருங்க என்றார். மீதமான திருச்சபையின் பணி எந்த வேகத்துல போகுது என்று பார்க்கும்போது சபையில செய்கிற காரியங்கள் மாற்றமல்ல, நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நம்ம குடும்பத்திலும் நம்ம சகோதர சகோதரத்தில் நிறைய வேண்டிய ஒரு கடமையாக இருக்கிறத நம்ம பார்க்க வேண்டியது. சில நேரத்தில் சில ஆத்மாக்கள் வந்து கொஞ்சம் முரண்டு பிடிக்கும். அப்போ அதுக்கு தான் அவர் சொல்ல, கர்வம் இல்லாத ஒரு இறுதியோட நீங்கள் போய் பேசுங்க. அப்போ வந்து அந்த ஆத்மாக்கள் ஏதோ ஒரு ஓனாயிட்ட மாட்டிக்கொண்டு இருக்கிறது. அந்த ஓனாய் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, புற மார்க்கத்தார்கள் தேவனுக்கு விரோதமாக பேசக்கூடிய வார்த்தைகளை பேசி அவர்களை அடைத்து போட்டு இருக்கிறார்கள். அப்படி இந்த மாதிரி குணமுள்ள ஒரு மக்கள் மனிதர்கள் இருக்கும்போது அவங்க வந்து தனித்தானே ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. கிறிஸ்துவை பற்றி அறியாததுனால அவங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் பார்க்கும்போது, அப்படிப்பட்ட மனிதர்கள் என்ன செய்யணும்? முதல்ல மனிதனத்தில் உள்ள குணத்தின் மிக மேன்மையான நிலை எது என்று கேட்டால், மனிதனத்தில் உள்ள குணத்தின் மிக மேன்மையான நிலை எது என்று கேட்டால், பாவத்துக்கு வருந்தி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுப்பதும், ரட்சிப்படையும்படி தன் இருதயத்தை பரிசுத்தவானவருக்கு திறப்பதுமே ஆகும். அப்படி அந்த மனுஷன் தன் இருதயத்துக்கு பரிசுத்தவான் சொல்ல திறக்கும்போது அவன் அங்கே வந்து தேவனுடைய கிறிஸ்துவின் சீஷனாக மாறுகிறான் என்று பார்க்க முடிகிறது. அந்த சீடன் இப்போ தன்னுடைய பாவமான குணத்திலிருந்து வெளிப்பட்டு மன திரும்பும்படி கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கும்போது அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை அவன் சுதந்திரித்துக் கொள்ளும்போது அவன் இயேசுவின் சீடனாக அங்கே மாறிக்கொண்டு இருக்கிறான் என்று பார்க்க முடிகிறது. அவன் தன்னை திடப்படுத்தி கொண்டு அவருடைய ஆடுகளை மேற்கும்படி காணாம போன ஆட்டை இப்போ அவன் தேடி போகிறவனாக இருக்கிறான் என்று பார்க்க முடிகிறோம். இப்போ அந்த நல்ல மேய்ப்பனின் தொழுவத்துக்குள்ள, இந்த மீதமான திருச்சபைக்குள்ள அந்த காணாமல் ஆடுகளை கொண்டு வந்து சேர்ப்பது அவனுடைய மிகப்பெரிய வாஞ்சியாக அங்கே இருக்கிறது. நம்மள்கிட்ட கேட்குற கேள்வி, பரலோக ராஜ்யம்
நம்மை கொண்டு பலவந்தம் பண்ணப்படுகிறதா? பலவந்தம் பண்ணுகிற என்னாலே அந்த காரியங்கள் மற்றவர்கள் பிடித்து கொள்கிறார்களா என்று கேட்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு காரியத்தை நம்ம செய்து கொண்டு வரும்போது அங்கே ஆத்ம ஆதாயம் அறுவடை ஆகிறது என்று நம்ம உணர முடியும். நீதிமொழிகள் 11:30 எடுத்து படிப்போம். நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானம் உள்ளவன். சங்கீதம் 126:5-6 நம்ம எல்லாத்தையும் முடித்துக் கொள்ளலாம். கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டே போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட திரும்பி வருவான். பெந்தகோஸ்தே நாட்களில் இதுதான் சீஷர்களுக்கு அங்கே நடந்துச்சு. இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியினால் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவர்கள் தங்கள் குணங்களை சீர்படுத்தி கொண்டு அவர்கள் கிறிஸ்துவாக அந்த பரிசுத்த ஆவியினால் பெற்றுக்கொள்ள காத்து இருக்கும்போது அவங்களுக்கு இந்த அனுபவம் கொடுக்கப்பட்டுச்சு. அங்கே அநேக ஆத்மாக்கள் மனம் திரும்பினதை நம்ம பார்க்க முடிகிறது. இன்றைய காலகட்டத்திலும் கடவுள்கிட்ட ஆண்டவர் நம்மள்கிட்ட கேட்குற ஒரே காரியம் என்னன்னாக்கா, மத்திய 28:19-20. நான் இதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன வேணும்? கடவுள் சொன்ன அந்த கூலியாள்கிட்டேருந்து, அந்த பொய்யான மேய்ப்பர்கள்ட்ட இருந்து, அந்த ஓனாயிட்டேருந்து நம்ம ஆத்மாக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் நம்மள்கிட்ட கேட்குறாரு. அதில் என்ன சொல்கிறாரு? நான் உங்களோட கூட இருக்கிறேன் போகன்றாரு. அப்படின்னு பார்க்கும்போது பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள் வேதம் நம்மளுக்கு சொல்கிறது. முதல் படித்த அந்த வேத பகுதி நம்ம பிதாவின் சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாக இருக்கும்படி நாம் அவர்களுக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக சாட்சிகளாக இருக்கிறோம் என்பதை இந்த மீதமான திருச்சபை பணி நிறைவேற்றப்பட வேண்டும். அதற்கு மூப்பர்களாக இருந்தாலும் சரி, போதகர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் மாத்திரமல்ல, நம்முடைய ஒவ்வொருத்தவங்களோட பங்கும் இதில் அநேகமாக தனிப்பட்ட விதத்திலும் சபையோடு சேர்ந்து செயல்பட வேண்டும் என்று தேவன் வாஞ்சிக்கிறார். இந்த காரியத்தின் நிமித்தம் கர்த்தர் நமக்கு அளவில்லாத நன்மைகளையும் ஈவுகளையும் தந்து நம்ம சாட்சி பகரும்படியாக இந்த காரியங்களை வாய்க்க பண்ணுமாறு என்னோட வேண்டுதலும் உங்களுடைய ஜெபமாக இருக்கும்படியே கேட்டுக்கொள்கிறேன். ஆமென்.